எம்ஜிஆர் அப்படின்னாலே அவர் சிங்கம் புலியோட சண்டை போடுவாரு, குதிரையில ஏறி இளவரசியா மீட்க புறப்படுவாரு, உழைக்கக்கூடிய மக்களோட உணர்ச்சி கீதம் பாடுவாரு, மறு வைத்து டபுள் ஆக்ஷன் கலாட்டா செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல அவர் குறித்த சினிமா பிம்பத்தை பதிவு செஞ்சிருப்போம் இல்லையா. ஆனா எம்ஜிஆர் அப்பப்போ சில மாற்று சினிமா முயற்சிகளையும் பண்ணியிருக்காருங்க. அப்படி ஒரு சினிமா தான் கலையரசி. 1963 வெளியான இந்த திரைப்படம் தான் தமிழ்ல வெளியான முதல் விண்வெளி திரைப்படமா சொல்லப்படுது. இந்தியாவுடைய முதல் விண்வெளி திரைப்படம் இதுதான் அப்படிங்கிற பெருமை இன்னைக்கும் இருக்கு. எம்ஜிஆர், பானுமதி, நம்பியார் உள்ளிட்டோர் நடித்த இந்த திரைப்படத்தை இப்ப பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்குமா. கதைப்படி எம்ஜிஆர் மோகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. பானுமதி பாத்தீங்கன்னா வாணி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. விவசாயத்தை முக்கிய தொழிலா கொண்ட சின்ன கிராமத்துல எம்ஜிஆர் வாழ்ந்து வராரு. அதே கிராமத்தை சேர்ந்த கொஞ்சம் பணக்கார வீட்டு பெண்மணி தான் பாத்தீங்கன்னா வாணி. இப்படியாக தான் கதையுடைய களம் நமக்கு அறிமுகமாகுது. அப்படி எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் காதல் காட்சிகள் இங்க போயிட்டு இருக்கும் போதே விண்வெளியிலிருந்து பறக்கும் தட்டு ஒன்று வரதை காட்டுவாங்க நமக்கு. அந்த விண்வெளியிலிருந்து வரக்கூடிய பறக்கும் தட்டுல நம்பியாரும் அவருடைய உதவியாளரும் பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வசிக்கக்கூடிய வேற்று கிரகமானது பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியா பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கும். ஆனா அவங்களுடைய உலகத்துல கலையின் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நல்ல கலைஞானம் கொண்ட ஒருத்தரை பூமியிலிருந்து கடத்திட்டு போய் தங்களுடைய கிரகத்துல ஆடல் பாடல் அப்படிங்கிற மாதிரியான கலைகளை பரப்பவே நம்பியார் தன் உதவியாளரோட பறக்கும் தட்டுல பூமிக்கு வந்திருப்பாரு. அதன்படி பூலோகத்துல நல்ல கலைஞானம் கொண்ட பெண்ணா இருக்கக்கூடிய பானுமதியை அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள தங்களோட கிரகத்துக்கு கடத்திட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடத்திட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இதனை அறிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் எப்படி விண்ணுலகம் சென்று தன்னுடைய காதலியை மீட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் மீதி கதையே. இந்த படத்துடைய இயக்குனர் ஏ காசிலிங்கம் தன்னுடைய கற்பனையால மட்டுமே இப்படி ஒரு கதையினை உருவாக்கில்ல. அவர் நிறைய விண்வெளி குறித்த நல்ல பல நூல்களை படிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்புறமா அங்க விண்ணுலகம் போற எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க தன்னை போலவே இருக்கக்கூடிய குளோன் எம்ஜிஆரை பார்ப்பாரு. ஸோ தியரி படி வேற்று கிரகத்திலும் நம்மை போல அச்சு அசலாக மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கற்பனாவாதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல இயக்குனர் நமக்கு பதிவு வச்சிருப்பாரு சில காட்சிகள்ல. பூலோக எம்ஜிஆர் விண்வெளியில மாறுபட்ட ஈர்ப்பு விசை காரணமா தள்ளாடி நடப்பாரு. அந்த ஸ்லோ மோஷன் காட்சி அவ்வளோ அப்பட்டமா அட்டகாசமா படம் பிடிக்கப்பட்டிருக்குமா. அதனுடைய பின்னணி இசை இப்போதைய ஹாலிவுட் பின்னணி இசைக்கு சற்றும் குறைவில்லாத சிலிர்ப்பை நமக்கு கொடுக்கும். அப்படி ஒரு இசையினை கொடுத்தவர் வேற யாரும் இல்ல, அன்றைய இசை சக்கரவர்த்தி KV மகாதேவன் தான். அங்க விண்ணுலகத்துல நடக்கிறதுக்கு ஒரு பாதனையை கொடுத்து இதனை நம்ம போட்டுக்கிட்டா இயல்பா நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் காட்டியிருப்பாரு. இப்படியாக அறிவியலும் ரசிக்கத்தக்க புனைவும் இணைஞ்சு இந்த படத்தை சுவாரஸ்யப்படுத்தி இருக்கும். என்னதான் சயின்ஸ் பிக்ஷன் வேற்றுகிரகவாசி திரைப்படமா இருந்தாலும் கூட கமர்ஷியல் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடும் காட்சியும் வச்சிருப்பாங்க. அங்க பறக்கும் தட்டுல தன்னுடைய காதலியை மீட்டுக்கிட்டு வரும்போது நம்பியாரோட எம்ஜிஆர் ஆக்ரோஷமா சண்டை போட்டு தன்னுடைய கமர்ஷியல் கடமையையும் இந்த படத்துல ஆற்றியிருப்பாரு. கலையரசி திரைப்படத்துல காட்டப்படக்கூடிய பறக்கும் தட்டினுடைய வடிவமைப்பும் அதனுடைய கலை வேலைப்பாடும் இப்ப பார்க்க சுமாரா தோன்றினாலும் கூட முழுக்க முழுக்க ஒரு தியரியை வச்சுக்கிட்டு ஒரு இயந்திரத்தை, அதாவது ஒரு சாதனத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் எளிய காரியம் இல்லை இல்லையா. அதை இன்னும் தத்ரூபமா அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த படம் அந்த காலகட்டத்தில் ஒன்றும் பெருசா பேசப்படலை. இதுதான் இதுல சோகமான விஷயமே.